ஓ நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி இரண்டாவது ராசியான ரிஷப ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2026. பொதுவா ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் 2026 ஆண்டு காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உங்களுக்கு இருக்கு. பொதுவா மற்ற ராசியை விட ரிஷப ராசிக்காரங்களுக்கு தான் அதிகமான நற்பலன்கள் ஏற்பட போகுது அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். பொதுவா உங்களுடைய ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானத்துல குரு இருக்கிறாப்ல. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி அப்படிங்கிறது ஏற்படுது. டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சி ஏற்படுது. சனி பயிற்சி அப்படிங்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு கிடையாது. பொதுவா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல சனீஸ்வரன் இருக்கிறாப்ல. பொதுவா லாபஸ்தானத்துல சனீஸ்வரன் இருந்தாவே லாப நோக்கோடு நீங்க செயல்படுவீங்க. சனியோட பார்வையில நீங்க இருக்கிறதால அதாவது சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்படும். கடின உழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். நல்ல வருமானங்கள், நல்ல முன்னேற்றங்கள், அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது சிறப்பான முறையில இருக்கும். எந்த அளவுக்கு நீங்க உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பேரு, புகழ், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். பொதுவா அதாவது 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானத்துல குரு இருக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெரிய ஒரு நன்மை அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அந்த குருவை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்துல இருந்துச்சுன்னா நல்ல வருமானங்கள் ஏற்படும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியா செல்லும். தனஸ்தானங்கள் உயரக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. அந்த குருவுடைய 5வது பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது வம்பு, வழக்கு, கடன், நோய் நொடி பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கிற இடம். அந்த இடத்துல குரு பார்க்கும்பொழுது வம்பு வழக்கு ஏற்படாது, கடன் ஏற்படாது, பகை அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதாவது இந்த காலகட்டத்துல கடின உழைப்பு ஏற்படும். தொழில் வளர்ச்சி சிறப்பான முறையில அமோகமா செல்லக்கூடிய நிலை ஏற்படும். வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கும். கடன் பிரச்சனைகள் நீங்க இருக்கீங்க, உங்களுடைய சுய ஜாதகத்துல தசா புத்தி சரியில்லை அப்படின்னா கடன் பிரச்சனைகள் அதிகமா இருந்தாலும் இந்த குருவை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது அந்த கடன் குறையும், வம்பு வழக்குகள் குறையும், நோய் நொடி அப்படிங்கிறது குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். அந்த குருவுடைய 7வது பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறாப்ல. 8ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதாவது திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம், பணப்புழக்கம் இது போல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதாவது இடமாற்றங்கள் ஏற்படும். ரொம்ப நாள் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். வரவேண்டிய காசு பணங்கள் உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பாப்ல அந்த குருவை பொறுத்த வரைக்கும். அதே போன்று நிலுவையில ஏதாவது வழக்குகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமா ஏற்படுத்தக்கூடிய நிலையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த குருவை பொறுத்த வரைக்கும். அந்த குருவுடைய 9வது பார்வை ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதால அதாவது வேலையில இருந்து வந்த பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றங்கள் ஏற்படுறது. தொழில இது வரைக்குமே உங்களுக்கு கஷ்ட நிலையில ஏற்பட்டாலும் தொழில நல்ல அமோகமான வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்லா நீங்க விரிவுபடுத்துவீங்க. நல்ல லாபத்தை நோக்கி நீங்க கொண்டு செல்வீங்க. அதாவது உண்மையான வேலையால் கிடைக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படுத்தி கொடுப்பாப்ல. அதாவது அரசு பணிக்கு நீங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல அரசு பணி கிடைக்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. இல்ல நான் வெளிநாடு செல்ல நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னாலும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு உங்க ஜாதகத்தில் அதிகமாவே இருக்கு. இந்த குருவை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்துல அமர்ந்து தன்னுடைய பார்வை பலம் மூலமா ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரையும். அந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு குருவை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துக்கு போறாப்ல. 3ஆம் இடத்துல குரு போய் மறையிறது அப்படிங்கிறது பெரிய ஒரு நன்மை அப்படிங்கிறது பெருசா உங்களுக்கு கிடையாது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் கவனமா நீங்க இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த குரு 3ஆம் இடத்துக்கு போனாவே முயற்சிகள் பின்னடைவு ஏற்படும். ஒரு சில மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து அப்படிங்கிறது கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விரைய செலவு ஏற்படுத்துறது, மன உளைச்சல் ஏற்படுத்துறது, பொருளாதார நெருக்கடி ஏற்படுத்துறது இது போல விஷயத்தை ஏற்படுத்தினாலும் குருவுடைய பார்வை பலன் மூலமா நீங்க சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது குரு 3ஆம் இடத்துல போனாலும் குருவுடைய 5வது பார்வை 7ஆம் இடத்துல விடும். 7ஆம் இடம் அப்படிங்கிறது களத்திரஸ்தானம். திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் வெற்றி பெறும். ரொம்ப நாளா நான் வரன் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு வரனே கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா குருவை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுமூகமான பேச்சுவார்த்தை முடிச்சு வைப்பாரு. அந்த நண்பர்கள் மூலமான இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும்.
உறவினர்களோடு ஒற்றுமையா வாழக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். கூட்டு தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா ஏற்படுத்தி கொடுப்பாரு. குருவுடைய 7வது பார்வை ராசிக்கு 9ஆம் இடத்தை பாக்குறாப்ல. 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம். பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும். அந்த பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாப்ல. இது வரைக்கும் தந்தைக்கு நீங்க விரைய செலவு, மருத்துவ செலவு நீங்க செய்துட்டு இருந்தாலும் தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பான முறையில உங்களுக்கு ஏற்படும். தந்தை மகன் உறவு நிலை சிறப்பான முறையில ஒற்றுமையா பயணிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாப்ல. கல்லூரி படிப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடங்கள் தாமதம் அப்படிங்கிறது குறைந்து படிப்புல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். குருவுடைய 9வது பார்வை ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பாக்குறாப்ல. ஏற்கனவே எங்க லாபஸ்தானத்துல சனீஸ்வரர் இருக்கிறதால அந்த குரு பார்வையில சனீஸ்வரர் அமையும் பொழுது கடுமையான உழைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. பேரு புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து அப்படிங்கறத ஏற்படுத்தி கொடுப்பாப்ல. உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதரருக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும். ஒற்றுமையா செயல்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாப்ல. வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணீங்கன்னா தாராளமா வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான முறையில ஏற்படும். முதல் திருமணம் தோல்வியில முடிஞ்சிடுச்சு, மறு திருமணம் நான் செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த காலகட்டத்துல மறு திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பான முறையில வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாப்ல. பல நபர்களுக்கு பாத்தீங்கன்னா வேலையில ஒரே கஷ்டமா இருக்குன்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு வேலையில நல்ல லாபங்கள் ஏற்படும். பிடிச்ச துறைக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதால தாயாருக்கு வீண் விரைய செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு அப்படிங்கிறது நீங்க செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல கேது இருக்கும்போது உங்களுடைய சுகஸ்தானங்கள் கெடும். வண்டி வாகனங்கள் அடிக்கடி பழுதி ஏற்படக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. வீண் விரைய செலவு அப்படிங்கிறது அதிகமா ஏற்படும். தாயாருடைய உடல்நிலையில கூடுதல் அக்கறையோடு செயல்படுறது ரொம்ப நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஒரு சில தடங்கள் தாமதம் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா உருவாக்கி கொடுப்பாங்க. அதாவது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு காதல் திருமணம் அதிகமா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா உருவாகும். பிடிச்ச திருமணம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா ஏற்படுத்தி கொடுப்பாங்க. பொதுவா இந்த 2026ஆம் ஆண்டு ரிஷப ராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் ஆசைப்பட்ட வாழ்க்கை அவங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. பொதுவா ரிஷப ராசிக்காரவங்களுக்கு அதிகமான நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கான பரிகார தலங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களால முடிஞ்சிச்சுன்னா திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போய் பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு வர்றது சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.